இன்னைக்கு நீதிபதி என்ன சொன்னார்? திருப்பரங்குன்றம் பிரச்சனைக்கு முழு காரணமே தமிழ்நாடு அரசாங்கம் தான் காரணம்னு சொன்னாரா இல்லையா? அப்ப இதை ஆரம்பிச்சு வச்சது நீங்க தான் ஒத்துக்கிறீங்களா? திருப்பரங்குன்றம் பிரச்சனையை எடுத்தோம். திருப்பரங்குன்றம் பிரச்சனையில நீங்க தலையிடவே இல்லை அப்படின்னு ஒரு இதை எடுத்து வச்சோம். சரி ரைட்டு, மாட்டினானுங்கப்பா, சூப்பர், அவ்வளவுதான். இவங்களுக்கு கொள்கையே இல்லைன்னு சொன்னோம், கொள்கை இருக்குன்னாங்க. என்னடா கொள்கை உங்களுக்கு? சமூக நீதின்றீங்களே, ஒரு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்கே, கேள்வி கேட்கலையேன்னு உங்களை மாட்டி வைக்கலான்னு பார்த்தா அப்ப மேடைக்கு மேடை ஏறி என்ன சொல்றீங்க நீங்க? இந்த ஒரு காரணத்தினாலதான் நாங்க திருப்பரங்குன்றம் பிரச்சனையில வாயை திறக்கல அப்படின்னு அதுக்கு ஒரு பெரிய நல்ல விளக்கத்தை கொடுத்துடுறீங்க. இப்ப அதையும் மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. சரி, அதையோட முடிச்சிருவீங்கன்னு பார்த்தா அந்த விளக்கத்தை கொடுத்ததோட சேர்த்து இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுக்கு காரணமே திமுக இதையும் சேர்த்து போடுறீங்களே, உங்களுக்குலாம் மனசாட்சி ஒன்று இருக்குதா? நாங்க மட்டுமா சொன்னோம்? இன்னைக்கு நீதிபதி என்ன சொன்னார்? திருப்பரங்குன்றம் பிரச்சனைக்கு முழு காரணமே தமிழ்நாடு அரசாங்கம் தான் காரணம்னு சொன்னாரா இல்லையா? அப்ப இதை ஆரம்பிச்சு வச்சது நீங்க தான் ஒத்துக்கிறீங்களா? எங்க பிரச்சனையை நாங்க ஆரம்பிக்கலங்க. இல்ல, எங்க மேல பழி விழுந்ததுக்கு காரணம் நீங்க தான் ஒத்துக்கிறீங்களா? இப்போ காலமாகவே மதத்தை வைத்து சாதியை வைத்து இங்க அரசியல் செய்து கொண்டிருப்பவர்கள் திமுக கட்சியை சார்ந்தவர்கள் தான். அப்ப இவங்களை ஒழிக்கிறது தான் உங்க அரசியல்? எங்களுடைய அரசியல் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுமே திமுக என்கின்ற தீய சக்தியை வீழ்த்த வேண்டும் என்பதில் மிக தெளிவாக இருக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா? 75 வருட ஆண்டு கட்சிங்க, அது சும்மா கிடையாது. உங்களை மாதிரி 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கல, 75 வருட கட்சி அது. ஆரம்பிச்சு 75 வருஷமா சமூக நீதியை நிலைநாட்டி இருக்க கட்சி அது. எங்க வேங்க வயல்ல அப்படி நிலைநாட்டினீங்களா? அந்த மாதிரியா? சரி, நான் இப்படி சொல்றேன், இப்படி ஒரு தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு இருக்காங்களே சென்னையில, அதுதான் உங்க சமூக நீதியா? இப்படி ஒரு 1-2 சொல்லுவீங்க. ஆசிரியர்கள் போராடிட்டு இருக்காங்க, அதுதான் உங்களுடைய சமூக நீதியா?